டிஎஸ் ரெட்டி புக்கில் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸில் எக்ஸசைஸ் 28 ஓகே. ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. கரெக்ட் ஜேர்னல் என்ட்ரி, என்ன புக் ஜேர்னல் என்ட்ரி பண்ணாங்க, வாட் இஸ் த ரெக்டிஃபிகேஷன் ஜேர்னல் என்ட்ரி. ஓகேயா? ஸோ 3 காலம்ஸ். சரி, கொஸ்டின் பார்க்கலாம். A bookkeeper failed to balance his trial balance. அதாவது trial balance tally error. The credit side exceeding the debit side by 1750. Credit side exceeding. ஓகே, இதுதான் trial balance வச்சுக்கோங்க. இது debit side, இது credit side. ஓகே, credit exceeding the, ஸோ இங்கே வந்து 11,750 இருந்ததுன்னா இங்கே 10,000 இருந்திருக்கும். ஸோ credit exceeding the debit by 1750 and the amount was entered in suspense account. அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் 1750 போட்டால் இப்போ 11,750 வந்திருக்கும். ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இஸ் டெபிட் பேலன்ஸ். ஓகேயா? லேட்டர் த ஃபாலோயிங் எரர்ஸ் ஆர் டிஸ்கவர்ட். குட்ஸ் ஒர்த் 6,200 sold to Mohan were correctly entered in the sales book. Okay, sales book enter ஆயிருக்கு. But posted to Mohan's account as 2600. சரி, first entry. What is the correct entry? Goods sold 6,200 to Mohan. So Mohan account debtor, okay, 6200, okay, இது debit with credit to sales 6200. ஓகேயா? entered correctly in the sales book. அப்போ டூ சேல்ஸ் கரெக்டாக போட்டான். ஓகே, ஆனால் மோகனுக்கு 26 போட்டாங்க. ஸோ ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி இதுக்கு நோ நீட். ஓகே, மோகனை வந்து டெபிட் பண்ணும். எவ்வளோ? 12, 1, 2, 3. ஓகே, டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். கிளியரா? ஏன்னா சேல்ஸ் நோ மிஸ்டேக், ஒன்லி மிஸ்டேக் இஸ் ஒன்லி இன் மோகன்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ மோகன் கரெக்ட் பண்ணியாச்சு, சஸ்பென்ஸ் கரெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது, a credit balance of 7550 of rent receivable account was shown as 5700. Okay, ஓகே, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் முதல்ல பார்க்கலாம். அதில் 5, 8, 15, 1, 5, 6, 1, 7. ஓகேயா? ஸோ rent receivable, okay, balance of 7550. So a credit balance of rent receivable தப்பாச்சே. rent receivable cannot be a credit balance, it should be a debit balance. அப்போ rent payable ஆகும், rent payable ஆகும். ஸோ debit, credit, okay, rent payable was shown as 7550. இங்கே rent payable 5700. So rectification entry is to rent payable 1850 debit suspense account. ஓகேயா? அதாவது டெபிட்ல எதுவும் மிஸ்டேக் இல்லை, டெபிட்ல நோ என்ட்ரி. ஓகே, பிகாஸ் இது ஒன்லி லெட்ஜர் பேலன்ஸ். லெட்ஜர் பேலன்ஸில் ரெண்ட் பேபிள் இஸ் கிரெடிட் நேச்சர், கிரெடிட் நேச்சரில் கம்மியாக போட்டிருக்காங்க. ஸோ வி ஹவ் டு further we have to credit to tally. ஓகேயா? ஓகே, அடுத்தது தேர்ட். செகண்ட் போட்டாச்சு. இது எப்படி ஒரு 15 நிமிஷம் போவாங்க. நீங்களும் நோட் புக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். த டோட்டல் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்டு, நம்ம பர்ச்சேஸ் பண்ணது வெளில போகிறது. ஓகேயா?
returns outward book amounting to 2000 was not posted to the ledger. So returns outward post பண்ணவில்லை. So returns credit. Okay. So to return, sorry, to purchase returns 2000. Okay, booked 0. So இங்கேயும் we have to assume debit side no mistake. Debit side no mistake. அப்ப we have to credit purchase returns 2000. Okay, expense account data 2000. ஓகேயா, ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட்னா நம்ம வாங்கினது வெளில போகிறது, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அதை நான் போஸ்ட் பண்ணல, அப்போ கிரெடிட் என்ட்ரி கரெக்ட். டிஃபிகல்ட் சம்முங்க என்ன இது? அடுத்தது குட்ஸ் ஒர்த் 1000 பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் பாஷா were wrongly entered in the sales book. ஐயோ, பாஷா வாஸ் கரெக்ட்லி கிரெடிட்டட். இது ஒன்றா முதல்ல போடலாம். குட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் பாஷா, அதுக்கு என்ன என்ட்ரி? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பின்னு போடலாம். டு பி அக்கௌண்ட். ஓகேயா? ஓகே, இப்போ ராங்லி என்டர்ட் இந்த சேல்ஸ் புக், ஆனால் பாஷா கரெக்ட்லி கிரெடிட்டட். ஐயோ, சரி. டு டு பி அக்கௌண்ட் 1000. ஓகே, டு சேல்ஸ் 1000 இதான் போட்டிருக்காங்க. டெபிட்டில் எதுவும் போடவில்லை. டெபிட்டில் எதுவும் போடவில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ சேல்ஸை ரிவர்ஸ் பண்ணிடணும். சேல்ஸை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 1000. ஓகே, அண்ட் இந்த பர்ச்சேஸ் ஒமிட்டட், ஸோ இதை புக் பண்ணணும். ஓகே, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 1000 டு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 2000. ஓகேயா, கிளியர்? அது இந்த மாதிரி ராங்லி கிரெடிட்டட்னா நம்ம அசீம் பண்ணிக்கணும். டெபிட் சைடில் எதுவுமே போடல, நோ என்ட்ரின்னு அர்த்தம். அது எப்படி போட்டிருப்பாங்கன்னு கேட்காதீங்க, அதுதான் மிஸ்டேக் ஆயிருக்கு. ஓகேயா, த சேல்ஸ் புக் வாஸ் அண்டர் காஸ்ட் பை 1000. ஓகே, சேல்ஸ்ங்கிறது கிரெடிட் நேச்சர். அண்டர் காஸ்ட் பை 1000. ஓகே, ஸோ அண்டர் காஸ்ட் பை 1000னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5000 இருக்கிற இடத்துல வந்து டு சேல்ஸ் 4000 போட்டிருக்காங்க. அது அண்டர் காஸ்ட் அர்த்தம். 6000 இருந்தால் ஓவர் காஸ்ட், 4000 இருந்தால் கரெக்ட் அண்டர் காஸ்ட். ஓகேயா, இப்போ இங்கேயும் வந்து டெபிட்டில் எதுவும் கிடையாது. அப்போ என்ன பண்ணோம்? அப்போ டு சேல்ஸ் அக்கௌண்ட் 1000. ஓகே, எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 1000. கரெக்டா? என்ன என்ன இருக்கு பார்த்துக்கலாம். அண்டர் காஸ்ட், ஆமாம், 5 4 பண்ணாங்க. ஓகே, அடுத்தது the total credit side of company's account overcast by 1000. Okay, the company's okay. to K account போட்டலாம். அதே மாதிரி இப்போ தான் வினோத் காம்ப்ளி தான் நியூஸில் இருக்காரு. வினோத் காம்ப்ளி ஓவர் காஸ்ட் பை 1000. ஓவர் காஸ்ட், ஸோ ஓவர் காஸ்ட்னா அப்போ அதே 5000 இருக்கிற இடத்துல டு கே அக்கௌண்ட் 6000. கரெக்டா? டு கே அக்கௌண்ட் 6000, தட் இஸ் கால்டு ஓவர் காஸ்ட். அப்போ இன்னும் அப்போ நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணணும். இல்லை 1000. ஸோ கே அக்கௌண்ட் டு ஓகேயா? ஐ திங்க் ஓகே நினைக்கிறேன். லெட் அஸ் see. டஃப் சம்.
கரெக்டா? டூ பேலன்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன? மோகன் டு சஸ்பென்ஸ். இப்போ சஸ்பென்ஸில் பை மோகன் 3600. சஸ்பென்ஸில் ஓகே. அடுத்தது சஸ்பென்ஸில் டு ரெண்ட் பேபிள் 1850. ஓகே. டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் 2000. Okay. Okay. Then sales purchase to suspense 2000. So buy. Okay. Then suspense to sales 1000. Okay. Then buy pay account 1000. இல்லையே பாஷா அங்கே மிஸ் ஆச்சு. பாஷா அது பாஷா நான் போட்டாச்சா சஸ்பென்ஸ். ஓகே. இப்போ ஆட் பண்ணுங்க. டேலியாக இருந்தால் பார்க்கலாம். 3 4 5 6. ஸோ எப்போதும் வெளியில் போட்டுவோங்க. நமக்கு என்ன வரும்னு தெரியாது. 0 1 8 16 ஆரம்பிச்ச 1 2 3 5. ஐ கரெக்டு கரெக்டு. 6600. ஓகே. சூப்பர் சூப்பர். இந்த டஃப் சம் தான் அது. ஓகேயா? ஸோ எப்போதும் 3 காலம் வச்சுக்கோங்க. கரண்ட் ஜேர்னல் என்ட்ரி, புக் ஜேர்னல் என்ட்ரி, ரெட்டிஃபிகேஷன் ஜேர்னல் என்ட்ரி, அண்டு எதெல்லாம் டோட்டலி மிஸ்டேக் இல்லாட்டி லெட்ஜர் பேலன்ஸாக இருந்தாங்கன்னா அதனுடைய அந்த சைடு மாத்திரம் போட்டுக்குவாங்க. ஓகே. ஆப்போசிட் சைடை அந்த அதர் சைடை வந்து டேஷ் போட்டுக்குவாங்க. ஸோ நம்ம ரெட்டிஃபிகேஷன் என்ட்ரி போடும்போது நமக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். ரெட்டிஃபிகேஷன் என்ட்ரி போடும்போது குழப்பம் இல்லாமல் இருக்கும். இது எக்ஸசைஸ் 28. ஓகேயா? போட்டு பாருங்கள். தேங்க்யூ.